பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பாருங்க, அவரை தேடி ஒரு கூட்டம் வந்து தேடுது. எங்கே அவர் ஆண்டவர் வைத்த இடத்தை காணவில்லையே, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுதல் எல்லா மதத்திலையும் நம்புறாங்க. செத்த பெண் உயிர்த்தெழுதுவாங்க. அதுதான் இயேசு 4 நாள் ஆன பிறகு ஒருவனை உயிரோடு எழுப்புகிறார். இப்போ கூட நியூஸில் பார்க்குறோம், 2 நாள் இருந்தார், சவப்பெட்டியில் வச்சாங்க, உயிராயிட்டாங்க. அதுக்கு பல ஸ்டேஜ் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் லாசருவை 4 நாள் ஆன பிறகு அவனை உயிரோடு எழுப்புகிறார். ஆனால் இயேசு தான் உயிரோடு வாழ்ந்த காலத்திலே, மனித அவதாரம் இருந்த காலத்திலே, நான் என்ன பண்ணுவேன், மரித்தாலும் 3 ஆண்டு உயிரோடு எழுந்து கொள்வேன். அதுக்கு மத்திய 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்றாரு, யோனா மீனின் வீட்டிலே 3 நாள் இருந்து போல மனுஷகுமாரன் பூமியில 3 நாள் இருப்பாரு, அப்புறம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து கொள்வார். அருமையானவர்களே, உங்கள் நம்பிக்கை இருக்க பாருங்க. அவர் சொன்னபடி வைத்திருந்தார். அவர் இங்கே இல்லை. கல்லறையில எல்லா கடவுளுடைய கல்லறை இருக்கிறது, ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை மாத்திரம் திறந்து இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அதுக்கு முன் உதாரணம் சில டெமான்ஸ்ட்ரேட்லாம் பண்ணி காட்டுறார். அதே யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு ஒருத்தர் மரிக்கிறான், கல்லை புரட்டுங்கள். அப்போ மரித்தனுடைய சகோதரி சொல்கிறார், 4 நாள் ஆயிற்று, நாருமே இல்லை, நீ புரட்டு பார் அதிசயத்தை. புரட்டும் போது மரித்தவன் உள்ளே இருந்து வெளியே வருகிறான். இதை ஆண்டவர் முன் அடையாளமாக செய்கிறார். பல இடத்துல உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுகிறார். இப்போ நம்ம வாழ்க்கையோடு கனெக்ட் பண்ணும்போது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 25ஆம் வசனத்திலே, உம்முடைய வேத வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அவர் எம்மா ஒரு சீசரோடு போகும்போது, எருசலேமில் நடந்தவைகளை கேள்விப்பட்டீர்களா என்று ஆண்டவர் வழிபோக்கனை போல சம்பாஷிக்கிறார். அவர் பேசும்போது அவருடைய வசனங்கள் அவர்களுக்குள்ள ஒரு அனலை, உயிர் மீட்சி உண்டானது. சங்கீதத்தில் வாசிக்கும் போது, நான் தியானிக்கையிலே என் ஆவி அனல் கொண்டது. தேவ மக்களே, நீங்கள் இறைவனை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து, மரணத்தை குறித்து, அவர் உயிர்த்தெழுதலை குறித்து நீங்கள் தியானிக்க ஒரு உண்மையான ரட்சிப்பு உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பிக்கிறது. இதுதான் யோவான் 5ஆம் அதிகாரம். அவருடைய ஆவி அது நமக்குள்ளே வரும் என்றால் அது நம்மை உயிர்ப்பிக்கும். தேவ மக்களே, உங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ன செய்யறாரு? இதே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்துல என்ன செய்யறாராம், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிப்பார்னா, இந்த சரீரம், இந்த ஆவி பிசாசுக்கு, பாவத்துக்கு, உலகத்துக்கு அடிமைப்படாதபடி கிறிஸ்துவோடு அந்த மீட்பின் வழியிலே மறுஜென்மம் இல்லையென்றால் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு விடுதலையை அந்த சரீரம் அடைகிறது. தேவ மக்களே, இன்றைக்கு அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நீங்கள் நம்பினால் அந்த உயிர்த்தெழுதலை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எப்படி ஆகிலும் நான் அவர் உயிர்த்தெழுதலை பங்கு பெறும்படி எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ட்ரை பண்ணுங்களேன். இந்த உலகம் குப்பையும் நஷ்டமும் எண்ணினால், இயேசு எப்படி மரணத்தை ஜெயித்து 3 நாள் உயிரோடு இருந்தாரோ, சொன்னபடி எழுந்தாரோ, அவரை நம்புகிற சொன்னபடியே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பார். அந்த உயிர்த்தெழுதல் மேன்மை நமது சந்ததி, நம்முடைய குடும்பங்கள் இருக்கும். கொஞ்ச நாள் வாழ்ற இந்த உலகத்தில் நித்திய காலமாய் வாழ்கிற அந்த ராஜ்யத்திற்கு இயேசு நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார். அவர் முன்னுதாரணமாய், எல்லாருக்கும் முன்னுதாரணமாய் அவர் உயிரோடு இருந்து மரித்தே, இதோ நான் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர். என்னை விசுவாசிக்கிறவனும் மரித்தாலும் பிழைப்பார். அந்த வாக்கை உடையவர்களை மாறுவோம். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நமக்கு சொன்னதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.